சார் வணக்கம் சார். தொடர்ந்து இந்த அதிமுக கூட்டணியிலும் சரி, திமுக கூட்டணியிலும் சரி, திமுக கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் அதிக தொகுதிகள் கேட்டு அங்கு சிபிஎம் கட்சி, விசிக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அதிக தொகுதிகள் கேட்கும் அந்த லாவணி கச்சேரி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை கூட்டணி அறிவித்த பின்னர் அவர்களுக்குள் இந்த முருகபக்தர்கள் மாநாட்டினால் தொடர்ந்து அவர்களுடைய கட்சியின் முன்னோடி தலைவர்களான பெரியார், அண்ணா ஆகியோரை விமர்சிக்கும் வகையில் கருத்து தெரிவித்தது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. கூட்டணி கட்சிகளில் ஏற்பட்டுள்ள இந்த குழப்பங்களால் இந்த 2026 தேர்தல் களத்தில் மாற்றம் மற்றும் வாக்காளர்களின் அந்த மனநிலையில் ஒரு குழப்பம் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய நிலை ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறது. அது அதிமுக கூட்டணியில் மற்றும் பாஜக கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு குழப்பம். இதே போல தேமுதிக கட்சியும் எந்த கூட்டணியில் சேர்வது என்பது இன்னும் திருசங்கு சொற்க நிலையாக இருக்கிறது. இந்த குழப்பமான மனநிலை இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும், எப்போது இது ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, நல்ல கேள்வி, நல்ல தலைப்பையாது. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டினுடைய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரை இதுவரை சந்தித்திராத பல ஆச்சரியங்களை, பல விவாதங்களை இந்த தேர்தல் சந்திக்கும். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு சத்தியம் தொலைக்காட்சியில் நம்ம எடுத்துக்கிற இந்த தலைப்பும் 2026 இருதுருவ அரசியல் அதிமுக திமுக அணிகளுக்குள் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்கள். இந்த சிக்கல்கள் ஒவ்வொரு நாளும் நீடித்து குழப்பம் அல்லது விவாதிக்கிற அளவுக்கு அதில் சர்ச்சைகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ஒரு பிரிக்க முடியாத உறுதியான கூட்டணி, அதாவது திமுக தலைமையிலான கூட்டணின்னு நம்ம எல்லாரும் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதிலிருந்தும் கூட தேர்தல் நெருங்கி வருகிற சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள இருக்கிற அணிகளில் மதிமுகவோ அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே விசிக, இப்போ காங்கிரஸ் கூட ராஜேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், எங்களுக்கு ஆட்சியில் பங்குன்னு கூட ஒரு வார்த்தை, ஒரு செய்தி பார்த்தேன். அப்போ எல்லா சிபிஎம் மாதிரியான பொது உடைமை இயக்கங்கள் கூட தொகுதிகள் கூடுதலாக வரணுங்கிற மாதிரியும், அதே மாதிரி அரசின் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்படாத சூழலில் விமர்சனங்களையும் கூட அவர்கள் தயக்கம் இல்லாமல் வைக்கிறத பார்க்குற பொழுது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியும் சுமூகமாகவே தேர்தலில் உறவை உறுதிப்படுத்தி கொண்டு தொகுதிகளை பங்கிட்டு கொண்டு தேர்தலை சந்திக்குமா அப்படின்னா அதுவும் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயும் தேர்தல் உறவு கட்டாயப்படுத்தப்பட்டு அமித்ஷாவால் அதிமுக எடப்பாடியார் அந்த அறிவிப்பு வந்த நாளிலிருந்து இன்று வரை 2 பேரும் இணைந்து எந்த ஒரு போராட்டத்தையோ எந்த ஒரு பொது மேடையையும் அல்லது எந்த ஒரு போராட்ட களத்தையும் பகிர்ந்து கொண்டு அவர்கள் நெருக்கமாக அரசியல் பயணத்தை துவக்கினார்களா என்றால் அதுவும் இல்லை. அதிமுகவும் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் இந்து முன்னணிங்கிற பெயரில் பாஜக நடத்திய அந்த முருகபக்தர்கள் மாநாடு கூட மதுரையில் அது பெரிய அளவில் அதிமுகவை ஒரு பின்னடைவுக்கு கொண்டு சென்றது. ஏன்னா நீங்கள் அவர்கள் போய் கலந்து கொண்டார்கள், 3 முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிகளிலேயே திராவிட இயக்கத்தின் பிதாமகன்களாக இருக்கிற ஆசான்களாக இருந்த தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தாழ்வுபடுத்தி இழிவுபடுத்தி அவரையெல்லாம் அசுரர்கள், அதர்மக்காரர்கள், அவர்களையெல்லாம் அழிக்கத்தான் இந்த முருகபக்த மாநாடு அல்லது இந்து முன்னணியுடைய நிகழ்வுங்கிறத பட்டியலிட்டு காட்சிப்படுத்தி அதில் ஒரு பெரிய அதிமுக பங்கெடுத்தது பெரிய பின்னடைவை அந்த கூட்டணிக்குள் அவர்கள் நீடிக்க வேண்டுமா என்கின்ற வினாவையெல்லாம் எழுப்பி பெரிய சிக்கல் நீடிக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தேமுதிக இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்குள்ளேயும் ஒரு தடுமாறுறதை பார்க்குறோம். இன்னும் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வருவார்களா அல்லது திமுக அணியில் இருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயே இப்போ பெரியவர் சின்னவருங்கிற தந்தை மகன் உறவுல பெரிய நெருக்கடி நாளெல்லாம் நீடிக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி விஜய் அரசியலில் அது பெரிய ஒன்றும் எந்த முடிவும் எடுக்க முடியாமல், அவராலையும் இயங்க முடியாமல், அவரும் கிட்டத்தட்ட கட்சி துவக்கப்பட்ட காலத்திலிருந்து முடங்கி கிடக்கிறத பார்க்குறோம். ஆகவே இப்போ எந்த கூட்டணியும் உறுதியான வலிமையான தொகுதி பகிர்வுகளுக்கெல்லாம் உடன்பட்டு இந்த தேர்தல் வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஒரு சுமூகமாக இயல்பாக இந்த கூட்டணிகள் உறுதி செய்யப்பட்டு களத்துக்கு வருமாங்கன்னா இப்போதைக்கு அந்த எந்த முடிவையும் எடுக்க முடியாத அளவுக்கு கள நிலவரம் காட்டுது.